ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொடி பசலையும் தண்டு மூலமாக எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து சீட் மூலமாக எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதில் என்னென்ன பயன்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக லாங் வீடியோ போட்டிருக்கோம். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பசலைக்கீரையிலே 2 விதம் இருக்குது. செடி பசலை, தண்டு பசலை, கொடி பசலைன்னு. இதோட தண்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலரில் இருக்கும். செடி பசலையோட தண்டு பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இது வந்து ஸ்டெம்ஸ் இந்த மாதிரி கொடி மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு சீட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக்லேயே வந்துடும். அதே மாதிரி தான் இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் கம்பை நட்டு விட்டாலே போதும். 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து திளிர் விட்டு வந்துடும். அது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த இலை கண்ணுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த கேப்பு கீழே நம்ம மண்ணில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நட்டு வைக்கணும். அப்போ தான் புதுசாக இந்த மாதிரி இலைகள் வந்து விட்டு வரும். இதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் நம்ம வந்து கடையிலாவோ பொரியலாவோ எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், உடம்புல வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்குமே, பாடியில் நம்ம ஏதாவது நீர் போட்டிருந்தோம்னா அதை வந்து குறைக்கிறதுக்குமே இந்த பசலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த பசலைக்கீரை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க.